போகும் மேகங்கள் தாய்மண்ணின் விடியலுக்காய் உயிர் விதைக்கும் மாணவர்களை நெஞ்சில் தொழுத வண்ணம் தேசக்காற்றை எங்கள் மூச்சுப் பைகளுக்குள் நிரப்பிக்கொள்ளும் நேரம் இது. வரலாறு என் வழிகாட்டி என்ற தலைவன் சுட்டுவிரல் காட்டும் திசையில் இந்த இனம் அதன் வரலாற்றின் தொடர்ச்சியை எழுதும். எவர் வந்தாலும் எவர் எம்மை மடிமாற்ற முயன்றாலும் விடுதலையின் பாதைகள் தெளிவாகவே. அந்த சாவு ஒரு சரித்திர நிகழ்வு, ஒரு உன்னதமான இலட்சிய முயல்வரும் அற்புதமான நிகழ்வு. உண்மையில் ஒரு விடுதலை வீரன் சாவதில்லை, அவனது உயிராக இயங்கி வந்த இலட்சியத்தை ஒன்றுமே அணைந்து விடுவதில்லை. அந்த இலட்சிய நெருப்பு ஒரு வரலாற்று சக்தியாக மற்றவர்களை பற்றிக் கொள்கிறது, ஒரு இனத்தின் தேசிய ஆன்மாவை கட்டி எழுப்பி விடுகிறது. தமிழீழ சுதந்திர போர் இன்று ஆசியா கண்டத்தின் முதன்மையான விடுதலை போராட்டமாக சர்வதேச புகழடைந்திருக்கிறது. மூன்றாம் உலகின் ஒடுக்கப்படும் இனங்களுக்கும் அடக்கப்படும் மக்களுக்கும் ஒரு புரட்சிகர ஆயுத போராட்டம் ஒரு முன்னுதாரணமாக வழிகாட்டியாக அமைந்திருக்கிறது. சிங்கள ஆயுத படைகளையும் உலகின் மிகப்பெரிய இந்திய படைகளையும் தனித்து நின்று போராடி நமது மாவீரர்கள் படைத்த மகத்தான சாதனைகள் இன்று உலக வரலாற்றில் ஒரு முக்கிய இடத்தை பெற்றிருக்கிறது. நீண்டதும் கடினமானதும் அபாயகரமானதுமான இந்த யுத்தங்களில் நமது விடுதலை வீரர்கள் சந்தித்த இன்னல்களை, இடையூறுகளை, துன்பங்களை எழுத்தில் விவரிக்க முடியாது. இரும்பியொத்த இலட்சிய உறுதியுடன், எதையும் தாங்கும் இதயத்துடன், சாவுக்கஞ்சா வீரத்துடன் நமது வீரர்கள் போராடினார்கள். போர்க்களத்தில் வீரமரணத்தை தழுவினார்கள். நான் உயிருக்குயிராக நேசித்த தோழர்கள், என்னுடன் தோளோடு தோள் நின்று போராடிய தளபதிகள், நான் பல்லாண்டு காலமாக வளர்த்தெடுத்த போராளிகள் களத்தில் வீழ்ந்த போதெல்லாம் எனது இதயம் வெடிக்கும். ஆயிரம் சோகத்தால் நான் சோர்ந்து போவதில்லை. இந்த இழப்புகள் எனது இலட்சிய உறுதிக்கு மேலும் மேலும் உரமூட்டி இருக்கிறது. இந்த மாவீரர்களை நான் கௌரவிக்கிறேன், அவர்களுக்கு சிரம் தாழ்த்தி வணக்கம் செலுத்துகிறேன். அவர்களது தியாகத்தையும் வீரத்தையும் விடுதலை பற்றியும் எண்ணி பார்க்கும் போது எனது உள்ளம் பெருமை கொள்கிறது. இந்த மண்ணில் மைந்தர்களை பெற்றெடுத்த பெற்றோர்களையும் நான் போற்றுகிறேன். உங்களது குழந்தைகள் தமது உயிருக்கு மேலாக தமது தாய்நாட்டின் சுதந்திரத்தை நேசித்தார்கள். இந்த உத்தமமானவர்களை ஒரு புனித இலட்சியத்துக்கு உகந்தளித்த பெற்றோராகிய நீங்கள் நிச்சயம் பெருமை கொள்ள வேண்டும். உங்களது குழந்தைகள் சாகவில்லை, சரித்திரமாகிவிட்டார்கள். எமது தாய்நாடு விடுதலை பெற வேண்டும். எம்மை பிணைத்திருக்கும் அடிமை விலங்குகள் உடைத்தறியப்பட வேண்டும். எமது மக்கள் சுதந்திரமாக, கௌரவமாக, பாதுகாப்பாக வாழ வேண்டும். எமது தாய்நாடு விடுதலை பெற வேண்டும் இனவாத குரலும் அல்ல, எங்கள் மண்ணுக்குள் புதையுண்டிருக்கின்ற இனப்படுகொலைக்குள்ளான தமிழ் மக்களின் நீதிக்கானது. தமிழ் இனத்தை அழித்துக் கொண்டிருக்கின்ற, அழிக்கப் போகின்ற எதிரிகளுக்கும் அவர்களுக்கு முண்டு கொடுக்கும் இரண்டுகருக்கும் எதிரானது. வல்லூர்கள் வட்டமிடக் கண்டு தாய்க்கோழிகள் அஞ்சுவதில்லை, பிறர்பால் துஞ்சுவதும் இல்லை. மனிதத்தை போற்றும் தமிழினம் தன் மனித உரிமைக்காகவும் இறுதி வரை போராடும். இதுவே பிரபாகரனியம் எமக்கு கற்றுக் கொடுத்தது. இன்றைய நாள் தேசிய தலைவருடைய நினைவுகளில் அவருடைய வாழ்த்துச் செய்தி ஒன்று. எதற்கென்றால், உண்மையின் முன் நடுநிலைமை என்பது இல்லை, அது இனத்துக்கான குரலாக ஒரு ஊடகம் ஒலிக்க வேண்டும் என்று புலியின் குரல் ஒலித்துக் கொண்டிருந்த எமது வானொலி. அதற்கு தமிழீழ தேசிய தலைவர் அவர்கள் அனுப்பிய வாழ்த்துச் செய்தியில் தலைவர் என்று கூறுகின்றவர்கள் அறிய வேண்டியது, புலிகளின் குரல் வானொலி தமிழீழ தேசிய தலைவரினால் உத்தியோகபூர்வமாக தொடக்கி வைக்கப்பட்ட நாள் இன்றைய நாள், நவம்பர் 21, 1990. புலிகளின் குரல் வானொலி சேவையின் ஓராண்டு பூர்த்தி நாளை முன்னிட்டு முதலாம் ஆண்டு தமிழீழ தேசிய தலைவர் அவர்கள் ஒரு வாழ்த்துச் செய்தியை அனுப்புகின்றார். அதில் அவர் சொன்ன செய்தி, எமது எதிரியான சிங்கள அரசும் அதன் கைக்கூலிகளான தமிழ் துரோக குழுக்களும் எமக்கு எதிராக மிகவும் கேவலமான விஷம பிரச்சாரங்களை ஆற்றி வருகின்றன. எதிரியின் பொய்மையான கருத்து போருக்கு எதிராக உண்மையின் ஆயுதமாக எமது வானொலியில் குரல் ஒலிக்க வேண்டும்.
ஒரு சத்திய யுத்தத்தின் போர் முரசாக புலிகளின் குரல் ஒலிக்க வேண்டும் என்றார். எமது எதிரியான சிங்கள அரசும் அதன் கைக்கூலிகளான தமிழ் துரோக குழுக்களும் எமக்கு எதிராக மிகவும் கேவலமான விஷம பிரச்சாரங்களை ஆற்றி வருகின்றன. எதிரியின் பொய்மையான கருத்து போருக்கு எதிராக உண்மையின் ஆயுதமாக எமது வானொலியின் குரல் ஒலிக்க வேண்டும். வானொலியில் ஆயுதம் ஏந்தலாமா? உண்மையின் குரல் ஆயுதமாக ஒலிக்க வேண்டும் என்கின்றார். ஒரு சத்திய யுத்தத்தின் போர் முரசாக புலிகளின் குரல் ஒலிக்க வேண்டும் என்றார். புலிகளின் குரல் வானோசையின் 10ஆம் ஆண்டு நிறைவையொட்டி தமிழர் தேசிய தலைவர்கள் மேதகு வே. பிரபாகரன் அவர்கள் வழங்கிய வாழ்த்துச் செய்தியினை இங்கே இப்பொழுது முழு உலகின் கவனத்தையும் ஈர்த்து வருகின்றது. அத்தோடு போரியற் கலையிலும் எமது இயக்கம் பெற்று வரும் அபார சாதனைகள் சர்வதேசத்தை திகைப்பிலும் ஆழ்த்தி வருகின்றது. இப்படியாக எமது இயக்கமும் எமது விடுதலை போராட்டமும் அனைத்துலக ரீதியாக அடைந்து வரும் பெயரையும் புகழையும் சகிக்க முடியாத சிங்கள பேரினவாதம் எமக்கு அவப்பெயரை ஏற்படுத்தும் வகையில் ஒரு விஷமத்தனமான பிரச்சார போரை நடத்தி வருகின்றது. வீரம் செறிந்த எமது விடுதலை படையணிகளை குழந்தை இராணுவம் என கொச்சைப்படுத்திய நுட்பமிக்க எமது போர் நடவடிக்கைகளை பயங்கரவாதம் என சித்தரித்தும் எமது இயக்கத்துக்கு இழிவு தேட முற்படுகின்றான் எதிரி. அனைத்துலக ரீதியாக எமக்கு அணிதிரண்டு வரும் ஆதரவையும் அனுதாபத்தையும் தடுத்து நிறுத்தி உலக அரங்கினை எமக்கு எதிராக திருப்பி விடுவதே எதிரியின் நோக்கம். சிங்களத்தின் பொய்யான பரப்புரைகளை விசாரணையின்றி விழுங்கிக் கொண்ட ஒரு சில நாடுகள் எமது இயக்கத்துக்கு பயங்கரவாத முத்திரை குத்தி தடை செய்தும் உள்ளன. இது எமக்கு ஏமாற்றத்தையும் கவலையையும் தருகின்றது. பொய்களையே ஆயுதமாக கொண்டு நடத்தப்படும் சிங்களத்தின் விஷமத்தனமான கருத்து களத்தை, விஷமத்தனமான கருத்து போரை முறியடிப்பதே இன்று நாம் எதிர்கொண்டு நிற்கும் முக்கிய சவாலாகும். எமது இயக்கத்தின் முக்கிய மக்கள் தொடர்பு சாதனமான புலிகளின் குரல் வானோசையின் பணி பெரிதும் பாராட்டத்தக்கது. உண்மையின் குரலாக ஒலித்து ஒடுக்கப்படும் எமது மக்களின் விடிவுக்காக குரல் எழுப்பி எமது விடுதலை போராட்டத்தின் வளர்ச்சிக்கும் எழுச்சிக்குமாக புலிகளின் குரல் ஆற்றி வரும் பணி அற்புதமானது. போர்ச்சூழலில் மிகவும் நெருக்கடியான நிலையில் எத்தனையோ இடையூறுகளுக்கும் சவால்களுக்கும் முகம் கொடுத்து கடந்த 10 ஆண்டு காலமாக புலிகளின் குரல் மகத்தான சேவையாற்றி வந்துள்ளது. இவ்வானோசையின் மாபெரும் வெற்றிக்கு உறுதுணையாக நின்று சேவையாற்றி வரும் நிர்வாக பொறுப்பாளர்களுக்கும் எழுத்தாளர்களுக்கும் கலைஞர்களுக்கும் எனது மனமுவந்த பாராட்டுக்கள். புலிகளின் குரல் வானோசையின் உன்னதமான விடுதலை பணி செம்மையாக தொடர் எனது நல். ஈழத்தின் வடக்கு பகுதியில் 1990ஆம் ஆண்டின் இறுதி நாட்களில் இரவு 8 மணி தொடக்கம் 9 மணி வரை தன் ஒலிபரப்பினை தொடங்கும். பின்னர் மக்களின் பேரபிமானம் பெற்ற வானொலியாக இவ்வானொலி மாற்றம் பெற்று வளர்ச்சி கண்ட பொழுது காலையும் இரவும் என தன் சேவையினை விரிவுபடுத்துகின்றது. குறுகிய மூல வளங்களை உள்ளடக்கியும் சீரான மின்சார வசதியும் இன்றியும் மக்களுக்கு ஒரு நேர்த்தியான ஒலிபரப்பினை, மக்களுக்கான ஒலிபரப்பினை, மக்களுடைய குரலான ஒலிபரப்பினை வழங்க வேண்டும் என்ற தலைவரின் சிந்தனைக்கு அமைவாக புலிகளின் குரல் வானொலி மக்கள் மனங்களை கவரும் வண்ணம் நாளொரு பொழுதாக தன் பணியினை சிறப்புற ஆற்றத் தொடங்குகின்றது. ஆரம்ப காலங்களில் ஈழத்தில் மின்சாரமின்மையால் மக்கள் மின்கலங்கள் உதவியோடும், அதாவது பேட்டரிகளின் உதவியோடும் சைக்கிள் டைனமோ மின்சாரத்தின் உதவியோடும் தான் வானொலி பட்டியை முடுக்கிவிட்டு புலிகளின் குரல் ஒலிபரப்பினை 1 மணி நேரம் சைக்கிளை ஈருளியை சில்லை சுற்றி டைனமோ சக்தி ஊடாக கேட்டார்கள். அவ்வளவு தூரம் நம்பிக்கை. வடபகுதி மக்களுக்கு நடுநிலையான செய்திகள் சென்று சேரக்கூடாது எனும் இராணுவத்தினரதும் அரசாங்கத்தினதும் இறுக்கமான கொள்கை காரணமாக யாழ்ப்பாணத்தை மையமாக வைத்து புலிகளின் குரல் ஒலிபரப்பு பண்பலை 98 அதிர்வெண்ணில் 98 கிலோஹெர்ட்ஸில் ஒலிபரப்பாகும் போது இராணுவத்தினர் விஷமத்தனமாக ஒலிபரப்பு சேவையினை குழப்பும் நோக்கில் தமது வானொலி சேவையினை புலிகளின் குரல் ஒலிபரப்பாகும் அதே அலைவரிசையில் ஒலிக்கச் செய்வார்கள். சமயோசிதமாக செய்யப்படுகின்ற புலிகளின் குரல் ஒலிபரப்பு தொழில் நுட்பவியலாளர்கள் அந்த தொழில்நுட்பவியலாளர்கள் பண்பலை 92 அதிர்வெண்ணுக்கு மாற்றுவதும்
அதாவது மக்களுக்கே அது தெரிந்தது. 92 போய்க் கொண்டிருக்கும் பொழுது சிங்கள ஒலிபரப்பு அதில் வந்தவுடன் சட்டென்று 92 அதிர்வெண்ணுக்கு மாற்றுவதும், ஈழத்தில் புலிகளின் குரல் செய்தி ஒலிபரப்பாகும் வேளையில் இடம்பெறும். அதுவும் ஒரு போர்தான், ஊடகப் போர். அதை ஆற்றிய அந்த வானொலி ஊடகவியலாளர்கள் எங்கெங்கு வாழ்ந்தாலும், மண்ணோடு மறைந்திருந்தாலும் அவர்கள் வரலாற்றில் நிலை கொண்டிருக்கின்றார்கள். இந்த வேளையில் ஒவ்வொரு ஊடகமும் கற்றுக்கொள்ள வேண்டியது, தேசிய ஊடகம் தலைவர் மாவீரர் என்று சொல்கின்ற நாங்கள் கற்றுக்கொள்ள வேண்டியது இவர்களிடமிருந்து ஏராளம். புலிகளின் குரல் செய்திகள். அக்காலத்தில் அந்த டைனமோ சுத்தி கேட்டவர்களுக்கு இந்த குரல்கள் பழக்கத்தில் இருக்கும். விடுதலை புலிகளின் மகளிர் படையணியால் கொல்லப்பட்ட ஜெயசிக்ரு நடவடிக்கை படையினரின் சடலங்களில் ஓரளவு நல்ல நிலையில் இருந்த பெருமளவு சடலங்களை ஸ்ரீலங்கா அரசிடம் ஒப்படைப்பதற்காக சர்வதேச செஞ்சிலுவை சங்கத்திடம் அவற்றை விடுதலை புலிகள் கையளித்த போதும் அவற்றில் குறிப்பிட்ட ஒரு தொகை சடலங்களை மட்டும் ஏற்றுக்கொண்ட ஸ்ரீலங்கா பெருமளவு சடலங்களை திருப்பி அனுப்பப்பட்ட சடலங்களை பொறுப்பேற்ற விடுதலை புலிகள் கதிரவனுக்கு வெள்ளி அடிக்க எவரும் முனியாதீர்கள். காலத்தை வழிநடத்தியவன் கதிர்கள் இன்னமும் வீச்சோடு நெருப்பாக வரலாற்றை திரிவுபடுத்துபவர்களை சாம்பலாக்கும் வெம்மை கொண்டவை அவை. இனி வருகின்ற காலங்களில் அழிவுகள் வரலாம், பேரழிவுகள் வரலாம், நாடிழந்து போகலாம், முகமிழந்து போகலாம், முகவரி இழந்து போகலாம், மாற்றானிடம் மண்டியிடலாம். ஆனால் அத்தனை கசடுகளையும் இந்த வானலாக பறக்கின்ற கொடி தட்டி கேட்கும். மாற்றானிடம் மண்டியிடுகின்றவரிடம் நிமிந்து நின்று கேட்கும், வானலாக பறந்து கேட்கும், எங்கே செல்கிறீர்கள் மக்கள் என்று. ஒரு நாடு உருவாவதற்கு முன்பே நாட்டு மக்களால் முறைப்படி கொடி வணக்கம் செலுத்தி கொடி வணக்க பாடலை இசைத்து முதன்மை விழாக்களை நிகழ்ச்சிகளை நடத்துவதன் மூலம் தமிழ மண் தேசிய கொடி வரலாற்றில் ஒரு புதுமை சேர்த்திருக்கின்றது. அந்த கொடியை அவர் எவ்வளவு தூரம் தேசிய தலைவர் யோசித்து உருவாக்கினார் என்பதை அவரிடமிருந்தே அறிந்து கொள்வோம். ஏனென்றால் இன்று மடைமாற்றும் முயற்சிகள் ஏராளம். யார் யாரையோ தலைவருக்கு ஒப்பீடாக பேசுகின்றவர்கள் ஏராளம். யார் யாரையோ போராளிகள் என்றும் தலைவர்கள் என்றும் கொண்டாடுகின்ற எங்கள் இனத்தில் பலர் காண முடியாத கண்டிராத பெருந்தலைவனை கண்ட இனம் இனியும் தன் கண்ணை பறித்து கனவு காண நினைக்கக்கூடாது. கொடியினை உருவாக்கும் பணியில் ஈடுபடலானார். தேசிய கொடியில் இடம் தர மறுத்தவர்கள் தேசத்தில் இடம் தருவார்களா? இவ்வினாவிற்கான விடையை கொடியை உருவாக்குவதற்கு ஊடாக அவர் காண முற்பட்டார். தமிழகத்தில் நல்லோர் பலர் கருத்துக்களை கேட்டு அறிந்தார். பண்டை தமிழன் வீர மரபை மீளவும் நினைவுபடுத்த புதுப்பிக்கத்தக்க விதத்தில் புலிக்கொடியினை தேர்ந்தார். இனி உருவாக போற நாட்டிலே எங்களுடைய கடைசியா இருந்த ஆட்சி இந்த அந்த கொடியில இருந்த அந்த சின்னமே திரும்ப வரணும் தான் என்ற நோக்கமா இருந்தது. அதாவது மீண்டும் எங்களுடைய அந்த பழைய வரலாறு புதுப்பிக்கப்படுது என்பதுதான் எங்களுடைய பழைய வரலாறு. அவர்களுக்கு கடைசியா இருந்த சின்னம் புலிக்கொடிதான். அப்ப அந்த சின்னத்தை திரும்ப கொண்டு வரோம். இனி வர்ற எங்களுடைய முடியேக்கே அதுதான் இனி திருப்பி தொடங்கேக்கும் அதை கொண்டு வரணும் மட்டும். அதே நேரம் அந்த பழைய உதாரணம் இப்ப கூட நீங்கள் பார்த்தா தெரியும், இந்த பண்டார வன்னியனுக்கு இப்ப நீங்க படங்குறைக்கே வரங்கோ 2 வாளும் ஒரு கடையும் போட்டு கீறி இருப்பீங்க அந்த கொடியண்டு. அப்ப அது அந்த காலத்துல எங்கட இதுகளில் ஒரு குறுக்கு வாளும் நடுவில் ஒரு கேடயத்துக்கு முன்னால 2 குறுக்கு வாள் 2 வாள் குறுக்க இருக்கு. அப்ப அதுதான் எங்களுடைய ஒரு போர் சின்னமா இருந்தது. அப்ப நான் என்ன செய்யணும்டா, அப்ப அந்த அடையாளத்துக்கு ஏற்ற மாதிரி அதுக்குள்ள புலியண்டா, அதுவும் இந்த பழைய சோழ புலியண்டா முழு உடம்போட வேற இதாங்க திருப்பி என்னமா இதுல எடுத்துறாங்கண்டா, அந்த பழைய புலி மீண்டும் ஒரு புத்துயிர் வைத்து ஒரு ஆக்ரோஷமா பிறகு கிளம்புது. அதான் நாங்கள் அதுக்காக தான் மெனக்கெட்டு படங்கள் எல்லாம் தேடி எடுத்த என்னதுக்கண்டா அந்த புலியின் இது அந்த தத்ரூபம் வரணுமான்ட்டு. அப்ப திரும்ப ஒரு மீண்டும் ஒரு எழுச்சியோட ஒரு ஆக்ரோஷத்தோட வலிக்குது திருப்பி எங்கட பழைய, அதாவது அழிஞ்சு போன எங்களுடைய அந்த சின்னம்
திரும்ப ஒரு எழுச்சியோட வளர்றதுக்காக தான் அந்த புதிய வட்டத்தை அந்த இதுக்குள்ள அந்த வட்ட கேடு போல வட்டமா போட்டு அதுல நவீன அதாவது வெடிபொருள் யுகத்துக்குள்ள நாங்கள் திரும்ப ஆக்கிரசத்தோட எங்களுடைய தமிழருடைய எங்களுடைய தேசிய எழுச்சியை உருவாக்குறோம்ன்றதான் அந்த அதாவது எங்களுடைய பழைய தேசிய சின்னத்தை திருப்பி கொண்டு வரோம் எழுச்சியோட. ஒவ்வொரு சொல்லும் ஒவ்வொரு நெருப்பு பந்தம். ஆம், ஆயிரம் ஆயிரம் மானுமா மருவர்கள் ஏந்திய கொடி இத்தனை தியாகங்களையும் மறக்கச் சொல்லி எவரெவரையோ தலைவர் என்று கொண்டாடி எவரெவரோடோ பேசச் சொல்லி எவரெவரையோ போராளி என்று போற்றுகின்ற மடமை தனத்தை இனியும் தமிழினம் செய்யக்கூடாதென்று வானலாவ பறக்கிறது எங்கள் கொடி. அறிவகம் தமிழ் 2024-2025 கல்வியாண்டுக்கான பதிவுகள் ஆரம்பமாகிவிட்டன. முன்பள்ளி முதல் ஆண்டு 8 வரையான உங்கள் குழந்தைகள் தமிழ் மொழியுடன் தமிழர் வரலாறு மற்றும் பண்பாட்டை கற்றிட அறிவகத்துடன் இணைந்து கொள்ளுங்கள். பேச்சு போட்டி, சொல்வதெழுதல் போட்டி, வரைதல் போட்டி, மேடை நிகழ்வுகள் மற்றும் பரிசளிப்பு விழா அனைத்திலும் உங்கள் பிள்ளைகள் பங்கு பெறும் வாய்ப்பு உண்டு. 416 849 98 90 www.ariwagam.org 2024-2025 கல்வியாண்டுக்கான பதிவுகள் ஆரம்பமாகிவிட்டன. தமிழ் நிகழ்ச்சியோடு இருந்திருக்கிறீர்கள். ஷங்கர் எனும் போராளி ராணுவ தாக்குதலில் காயமடைகிறான். மிக இறுக்கமான சூழலுக்குள்ளும் விழுப்புண்ணுடன் தமிழகத்திற்கு வைத்திய தேவைக்காக நகர்த்தப்படுகிறான். அப்போது பிரபாகரன் தமிழகத்தில் இருந்த காலம் பல முயற்சிகளுடன் வைத்தியம் நடைபெறுகிறது. ஆனாலும் பலன் கைகூடவில்லை. தம்பி தம்பி என்று தலைவனை உச்சரித்தபடியே அந்த விடுதலை வீரனது உயிர் விடைபெறுகிறது. 27 நவம்பர் 82 மதுரையில் நடந்த இந்த சம்பவம் அருகிலிருந்த தலைவனையும் ஏனைய போராளிகளையும் உணர்வின் விளிம்பு வரை கொண்டு சென்றது. தமிழீழ விடுதலை புலிகள் வரலாற்றில் முதல் வித்தாக லெப்டினன்ட் சங்கர் எனும் சத்தியநாதன் போற்றப்படுகிறான். புலிகளின் முதல் மாவீரர் என்கின்ற மாண்பினை பெற்ற லெப்டினன்ட் சங்கர் எனப்படும் சத்தியநாதன் ஆவார். லெப்டினன்ட் சங்கர் யாழ்ப்பாணத்தில் கம்பர்மலையை பிறப்பிடமாக கொண்டவர். தனது 20வது வயதில் தலைவருடன் ஐக்கியமானார். இயக்கத்தின் தொடக்க நிலை வளர்ச்சிக்கு உறுதுணையானவர். தலைவர் மேல் மாறாத பற்றும் விசுவாசமும் கொண்டவர். போராளிகள் பலருக்கு பயிற்சி கொடுத்து உருவாக்கியவர். 2/7/1982 நெல்லியடியில் காவல் சுற்றுக்கு சென்ற போலீசார் மீது நடாத்தப்பட்ட தாக்குதலில் பங்கேற்று அதனை வெற்றிகரமாக்கியவர். போலீசாரின் ஜீப் வண்டியை மறித்து அதன் ஓட்டுநரை சுட்டு ஏனைய போலீசார் மீது குண்டறிந்து தனது துணிவினை வெளிப்படுத்தியவர். 4 போலீசார் கொல்லப்பட்ட இத்தாக்குதலில் 3 படுகாயமடைய அவர்கள் கையில் இருந்த ஆயுதங்களும் கையகப்படுத்தப்பட்டன. இதன் பின்னர் நடைபெற்ற சாவகச்சேரி போலீஸ் நிலைய தாக்குதலில் ஒரு பகுதி திட்டத்திற்கு பொறுப்பேற்று அதனை வெற்றிகரமாக செயற்படுத்தியவர். தலைவரின் எண்ணப்படி ஒழுங்கு, கட்டுப்பாடு, நேர்த்தி, துணிவு என்பனவற்றுடன் வளர்ந்த இவர் எதிரியிடம் ஆயுதத்துடன் பிடிபடக்கூடாது என்பதில் மிக கவனமாக உள்ளவர். 1982 பிற்பகுதியில் எதிரிகளால் சூழப்பட்டு சுடப்பட்ட நிலையிலும் மதிலேறி பாய்ந்து தன் மறைவிடம் சென்று தோழர்களிடம் சுடுகலனை ஒப்படைத்த பின்னே சாய்கிறார். இவரின் நினைவுகளை அடேல் அவர்கள் தனது நூலில் இவ்வாறு விவரிக்கின்றார். அந்த நாட்களில் சங்கர் எம்மோடுதான் இருந்தார். விடுதலை புலி போராளிகளில் முதல் உயிர் பலியானவர் இவரே.
இவர் மரணமடைந்த நவம்பர் 27ஆம் தேதியே போராளிகளுக்கு வீர வணக்கம் செய்யும் நாளாக நினைவு கூறப்படுகின்றது. 1982 சங்கர் தங்கியிருந்த வீட்டை சுற்றி வளைத்த ஸ்ரீலங்கா அரச படையினர் துப்பாக்கி பிரயோகம் செய்ய ரவை இவர் வயிற்றிலே பாய்ந்தது. சிகிச்சைக்காக போராளிகள் இவரை இந்தியா கொண்டு சென்றார்கள். உடனடியாக உரிய சிகிச்சை வழங்க முடியாததால் உள்வயிற்று நீர்ப்பை சேதமாகி குருதியிலும் நஞ்சூரத் தொடங்கியிருந்ததால் அவர் மரணமானார். 1981 அவர் சென்னையிலே எம்மோடு தங்கியிருந்த போது உடற்பயிற்சிக்காக ஒவ்வொரு நாளும் ஓடிவிட்டு திரும்பும் போது ஒரு திடகாத்திரமான இளைஞராக அவரை பார்த்த எனக்கு அவரின் சாவினை ஏற்பதென்பது கடினமாக இருந்தது. இல்ல அந்த நேரம் நான் இந்தியாவில் இருந்த நேரம், அதுவும் இந்தியாவில் அப்ப இந்த பாண்டி பஜார் உமாமேஸ்வரனான துப்பாக்கிச்சூடு சம்பவம் நடந்து அப்ப அதுக்கு பிறகு என்ன வெயில விட்டு இருந்த பொழுது அப்ப நான் ஒரு வீட்டு காவல் மாயம் தான் இருந்தேன். அப்ப இங்க சீரனாக்கள்லாம் செயல்பட்டு கொண்டு வந்தது. அப்ப சீரனும் சாவச்சேரி தாக்கல காயம் பட்டுட்டார். பட்டோன்னா சீரன் அங்க வந்துட்டார், இந்தியாவுக்கு கொண்டு வந்து நாங்க வைத்தியம் பார்த்து கொண்டு இருக்கிறோம். அப்ப அதுக்கு அடுத்த சங்கரிட்ட தான் அப்ப அந்த பொறுப்பை ஒப்படைச்சிருந்தாங்க, இந்திய தாக்குதல் பொறுப்பை. அப்ப இந்திய தாக்குதல் பொறுப்புல சங்கர் இருக்கேங்க. அப்போ ஒரு துரோகியோட ஜோன்பியை சேர்ந்த ஒரு துரோகியை அடிச்சு போட்டு சங்கர், அதான் அவர் செய்த முதல் அதை அவர் பொருட்படுத்த. அடுத்தது அவர் ஒரு தலைமுறைவார ஒரு வீட்டுல போயிட்டு வரைக்க அந்த வீட்டுக்கு போலீஸ் வந்து பாஞ்சிட்டாங்க. அப்ப அந்த வீட்டுல போலீஸ் பாய அந்த இடத்துல இவர் ஓடைக்க அவங்க சுட இவர் சிவருக்கு ஏறி பாயம் சூடு பிடிச்சிட்டு இவருக்கு அதோட ஓடி வந்து இவர் ரிவால்வரை கொடுத்து போட்டு காயத்தோட வந்தோடனே அப்ப அங்க உடனே என்னுடைய இடத்துக்கு தான் அங்க, அப்ப நான் அங்க இதுல இருக்கிறேன், இவரை கொடியக்கரையை கொண்டு வந்தாச்சு. 1982ஆம் ஆண்டு நவம்பர் சங்கர் மதுரைக்கு எடுத்துச் செல்லப்பட்ட போது தமிழ்நாட்டில் நிலைமைகள் சாதகமாக இருக்கவில்லை. இவை பற்றியும் சங்கரது இறுதி கணம் வரையிலும் நடந்தவற்றை பற்றியும் தலைவர் அவர்களின் வாய்மொழியாலேயே கேட்போம். கொண்டு வரைக்கே சூட்டுக்கு அதை என்ன செய்து விட்டுனா அந்த காயத்துக்கு இது போட்டிருந்தா பிரச்சனை வந்திருக்காது, என்ன ஐசிடியூ. அப்ப அது அந்த நேரம் இங்க அனுபவம் இல்லை, அவளுக்கு தச்சு விட்டுட்டுனான். அப்ப உள்ள ரத்தம் உள்ள இந்த பிள்ளைங்க ஆகி அதெல்லாம் உள்ள இதண்டு அப்ப கொண்டு போய் அங்க அதுக்கு அவ அந்த அப்ப அது இப்ப இந்தியாவிலே அப்ப ஒரு எங்கட இயக்கத்தை தெரியாத காலம் ஒரு அப்ப அங்கே உள்ளவே இது வைத்தியம் செய்ய ஒரு பிரச்சனை, இந்த உடல் பிரச்சனை வந்தா போலீஸ் ஒரு கொலைக்கு இதா முடியும். அப்ப அங்க உள்ள பயப்படுத்த வைக்கிறார், அந்த டாக்டர் பயப்படுத்த வைக்கிறார். அப்ப அவர் கொஞ்சம் உடல் ஆபரேஷன் செய்ய பயப்படுத்த வைக்கிறார். ஆபரேஷன் செய்ய தண்டையில வந்தது பிரச்சனையை அப்ப கொஞ்சம் பிந்த வந்து தொடங்கிது. அப்ப இவரால இயலாம போக தொடங்கிது. அப்ப ஆழ்ந்த வேதனையில கிடந்து கத்த தொடங்கிது. அப்ப கத்தி கொண்டிருக்க அப்ப இப்படிதான் தம்பி தம்பி என்றா கத்திக்கொண்டே இருப்பார். அப்ப தம்பி தம்பி என்றா என்ன அந்த நிலையில தம்பியன் தான் கூப்பிடுறோம் அப்படிங்கிறது இல்லை. அப்ப தம்பி தம்பி என்னோட எனக்கு அப்ப அந்த டாக்டர்ஸ் மேலே அவைலபிள் பார்த்துட்டு அந்த அவரை வந்து நிக்க சொல்லுங்க பக்கத்துலேன்றது. ஏன்னா அப்ப நான் அங்க இதோட நான் ஏமாத்தி கொண்டு கூட வருவேன். அந்த இவரை அப்படியே என் கையோட என்ன கண்டோட கொஞ்சம் வேதனை கொஞ்சம் அணுகி கொண்டு கிடப்பேன். இல்லாட்டி கிட்ட வந்து உள்ளட்டி கொண்டு என்ன இயலாது தானே, அதை தாங்கி வயிற்று பிரச்சனை தானே. அப்ப எனக்கு ஒரு இதா போச்சுன்னா இவரோட நான் ரெண்டு பழைய இருந்தாலும் எனக்கு அந்த வளமையா ஒரு வேதனையில அம்மா அம்மாண்டு புணர்றது அந்த இது இல்லாம தம்பி தம்பி என்றா எனக்கு அது ஒரு இதா போச்சு. அப்ப கூட கிட்டு தான் கூட நான் எதிரே இருந்தபடியா வந்து வந்து பார்த்து போட்டு ஓடுவேன். அப்ப கிட்டு தான் வச்சிருந்தேன். அவ கடைசியா ஆளுக்கு இதா உயிரிழக்க போற. அப்ப அந்த அதாவது அந்த கடைசியா ஒரு அந்த இந்த அவருக்குரிய அந்த ஆக்சிஜன் இதெல்லாம் இழுத்து எடுத்துட்டு இருந்தேன். வினி ரெண்டாவது மெதுவாக இறங்கி கொண்டு போறேன். கிட்டு தான் மடியில வச்சு ஆளை தடவி கொண்டே இருப்பேன். இதுக்கு ஆள் அதில் கிடந்து. அப்ப எங்களுக்கும் அது முதல் சம்பவம், எங்களுக்கு கைக்குள்ள முதல் வீரமரணமும். அப்ப அது எங்களை சரியா பாதிச்சு போச்சு. அப்ப அந்த இதோட அப்ப நான் அடுத்த நாள் அப்ப அதுக்குள்ள என்ன நடந்தேன்டா இவரை பொறுப்படுத்ததுக்கு பிறகு சீரன் வந்துட்டு இருந்தாரு. கடிதத்துல எனக்கு எழுதியிருந்தவர் எனக்கு பிறந்தார் பார்த்து சொல்லி. அப்ப அன்றைக்கு என்று பார்த்து அவரும் வந்து 25 கொண்டு வந்தது, 25 விடிய கொண்டு வந்தாங்க. அப்ப 25 விடிய அப்புறம் 26 என்ற பிறந்த நாளுக்கே அவர்கள் வந்து துடிச்சு கொண்டே இருக்கிறார். அப்ப அன்றைக்கு அப்ப எனக்கும் சரியான ஒரு கவலையான நாடா போச்சு. அப்ப அதோட நானும் பிறகு அதுக்கு பிறகு எனக்கு இந்த சம்பவத்துக்கு பிறகு எனக்கு
என் பிறந்தநாள் அவற்றை நினைவுகளார். அப்ப அதால நான் அதோட அந்த பிறந்தநாள் காலங்கள்ல நான் அப்படி அன்றைக்கு அந்த முழு நாளும் சாப்பிடுறேன் இந்த சங்கரன் நினைச்சு. அதோட இந்த பிறந்தநாளே நான் கொண்டாடுறேன். போராளி இருந்தாலும் ஒதுங்கி நான் பேசாமல் போய் என்ற வாட்டில் என்னுடைய இதுல இருந்துள்ள ஒருவரோட அந்த பிறந்தநாள் கொண்டாட்டங்கள் சொல்லி நான் கலந்து கொள்வதும் இல்லை. அப்ப அதோட அப்படியே அதைத்தான் நான் தொடர்ந்து அப்படியே கிடப்பேன். அப்ப பிறகு அதுக்கு பிறகு நாங்கள் அதை எங்கட ஒரு ஆதரவாளற்ற உதவியோட அங்க ஒரு ஆழ்ந்த குடும்பத்து அங்கத்தவரை போட்டு அவையேற ஒரு சாதாரண குடும்ப அங்கத்தவரை பதிஞ்சு கொண்டே அந்த அவர்களுடைய இறப்பு வீடு இது மாதிரியே கொண்டு போய் இதுலயே ஒரு சுடலையிலேயே முழுதா எரிச்சு அந்த அஸ்தியை எடுத்து அதை ஒரு பாத்திரத்தில் எடுத்து நாங்கள் அந்த ஒரு செம்பில் எடுத்து வச்சிருந்தாங்க. வச்சு அதை அந்த நேரம் உடனே சொன்னா பிரச்சனை வரும். ஒரு வருஷம் நாங்கள் சங்கரத்தை விட்டையும் தெரிவிக்கேன். ஒரு வருஷத்துக்கு பிறகுதான் நாங்கள் தெரிவிச்சோம். நாங்கள் சங்கர வீட்டுக்கு படத்தையும் அனுப்பி அப்ப அந்த அவருடைய படத்தையும் எடுத்து வச்சிருந்தாங்க. அதையும் அந்த அஸ்தியோட செம்புக்குள்ள வச்சிருந்தாங்க. அந்த செம்பையும் சேர்த்து அந்த ஒரு வருஷத்துக்கு பிறகு கொடுத்து அனுப்பியிருக்கிறாங்க. வரலாற்றின் பல வழிகளில் பிறந்ததுதான் எங்கள் விடுதலை போராட்டம். அந்த விடுதலை போராட்டத்தின் உன்னதங்கள், ஆயுத போராட்டத்தின் தேவை எதனால் உருவானது, அடக்குமுறையின் தொடர்ச்சியில் புரட்சி மலரும் என்பது உலக கோட்பாட்டாளர்கள் விதி. அதில் பிறந்த ஆயுத போராட்டத்தில் தம்மை அர்ப்பணித்த அத்தனை மாவீரர்களும் உன்னதமானவர்கள். இட்டவரையில் அதன் போரின் வடுக்களை சுமந்து கொண்டிருக்கின்ற வீரர்கள் உன்னதமானவர்கள். போராளிகள் என்று இன்றும் கருத்தியலாகவும் உணர்வு ரீதியாகவும் கொள்கை வலுவாமல் நின்று போராடுகின்றவர்கள் உன்னதமானவர்கள். அந்த உன்னதமானவர்களே வரலாற்றை எழுதுகின்றார்கள். வரலாற்றின் நகர்ப்புள்ளிகளாக நாம் இருக்க வேண்டும் என்பதை வாழ்ந்து காட்டியவர்கள் மண்ணின் வீரர்கள். ஆம், அப்படி ஒரு சம்பவம். இவர்கள் ஆயுத விரும்பிகள் அல்ல. அவர்கள் கலகலப்பாக, மகிழ்வாக, அன்பு உருவாக எப்படியெல்லாம் இருந்தார்கள் என்பதற்கு ஈழத்தின் முதல் வித்து லெப்டினன்ட் சங்கர் அண்ணா பற்றி தேசிய தலைவர் கூறியதிலிருந்து அந்த உணர்வுகள் உங்களுக்குள் வந்திருக்கும். அதே போல மேஜர் கிண்ணி அண்ணா நினைவாக, அதாவது போராளிகள் எல்லா பொழுதும் போராட்டம் பற்றியே சிந்திப்பவர்கள் என்றல்ல, அவர்கள் கலகலப்பாக தங்களுக்குள் கூடி மகிழ்ந்து மகிழ்ச்சியாக இருக்கின்ற பொழுதுகளும் உண்டு. அவ்வாறான ஒரு ஒலிப்பதிவு அங்கே பொறுப்பாளர் பார்த்து கொண்டிருக்கின்றார். இளைய போராளிகள், அதில் மேஜர் கிண்ணி அண்ணா உட்பட அங்கே இருந்த ஒரு பேணியை எடுத்து அதை ஒலிபரப்பு ஒலிவாங்கியாக உருவகித்து அங்கே இருந்த தடியை வளைத்து, மூங்கிலை வளைத்து ஒரு வில்லு செய்து ஒரு வில்லு பாட்டு நிகழ்ச்சி செய்வதாக ஒரு ஒலிபரப்பாளர் போல் அவர் கொடுக்கின்ற ஒரு நிகழ்ச்சியின் ஒரு குறிப்பு. நமது வாராந்த நிகழ்ச்சியாக இடம்பெற்றுக் கொண்டிருக்கும் இசை நிகழ்ச்சியில் சிறப்பு நிகழ்ச்சியாக வில்லு பாட்டு. இப்படி இப்ப கலகலப்பாக அவர்கள் பேசிக் கொண்டிருக்கும் பொழுது தடியை வைத்து அந்த நிகழ்ச்சி நடத்தி கொண்டிருக்கும் பொழுது அந்த பேணி பாய்ந்து போகிறது. அப்பொழுது அவர் சொல்ற குழப்பாது என்று. பின் இடையில் வில்லு உடைந்து போகிறது. இடையில் ஏற்பட்ட தடங்களுக்கு வருந்துகிறோம் என்ற அந்த ஒளித்திருந்து பார்த்துக் கொண்டிருந்த, தூரத்திலிருந்து பார்த்துக் கொண்டிருந்த பொறுப்பாளர் சிரிப்பார். இவரான இனிமையான தருணங்களையும் கொண்டவர்களே எங்கள் வீர மறவர்கள். இடையில் அந்த வளைத்த தடி உடைந்து விடுகிறது. விபத்துக்கு நாங்கள் அனவர்த்தப்படுகின்றோம். அண்ணே 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 நம்ம பொறுப்பு நல்ல பொறுப்பு இப்ப நம்ம கெட்டு போச்சனே. அண்ணே 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 நம்ம பொறுப்பு நல்ல பொறுப்பு இப்ப நம்ம கெட்டு போச்சனே. அட அத சொன்ன
தூரத்தில் இந்த எளியவர்கள் இந்த இசை சாரம் கட்டிய போராளிகள் அவ்வாறு மகிழ்ச்சியோடு குழவிக் கொண்டிருக்கும் பொழுது தூரத்தில் இருந்த பொறுப்பாளர் அதை ரசித்துக் கொண்டிருந்த காட்சியும் அந்த காட்சியில் வரும். இப்படியாக கலகலப்பாக இருந்து மக்களோடு மக்களாக வாழ்ந்து மகிழ்ந்து மண்ணை விட்டு இன்று மறைந்தாலும் மனங்களுக்குள் வரலாற்றில் நிறைத்து நிற்கின்றவர்கள். மகத்தான மன்னவர்கள் எங்கள் மாவீரர்களை நினைக்கின்ற மாவீரர் வாரம் ஆரம்பமாகின்றது. கொட்டும் மழைக்குள்ளும் தாயகத்தில் துயிலும் இல்லங்களில் நினைவேந்த நிகழ்வுகள். அதுவே தமிழர் நிமிர்ந்த நாள். 70வது அகவை விழா நவம்பர் 26ஆம் நாள் செவ்வாய்க்கிழமை மாலை 5 மணிக்கு டொரண்டோவில் இலக்கம் 3840 ஃபின்ச் அவென்யூ ஈஸ்டில் மெட்ரோபாலிட்டன் சென்டர் மண்டபத்தில் ஸ்காப்ரோ கெனடியன் ஃபின்ச் மாபெரும் எழுச்சி விழா. மொன்ட்ரியாலில் இலக்கம் 3500 பீடு ஸ்வேனியர் லாச்சட்டூரோயலில் லவால் தலைவர் பிறந்த நாள். அதுவே தமிழர் நிமிர்ந்த நாள். வீழ்ந்து விடாத வீரம், மண்டியிடாத மானம், மாபெரும் எழுச்சி விழா.